வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏவோட ரெப்ளிகேஷன் டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல்லையுமே ஒரு பேரண்ட் ஸ்டாண்ட் இருக்கும், ஒரு நியூலி மேடு ஸ்டாண்டு. ஸோ ஜிப்பர் மாதிரி சரிங்களா, ஒரு ஒரு 2 ஸ்டாண்டில் ஒன்று பேரண்ட்டு இன்னொன்று டாட்டர், தட் இஸ் நியூலி மேட். ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் ஜிப்பு போட்டிருக்கோம், அப்படி ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா ரெண்டையும் நம்ம அன்ஜிப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று ஒரிஜினல் சைடில் இருக்கும், இன்னொன்று ஆப்போசிட் சைடுக்கு போயிடும். ஸோ அதுதான் இங்கே எக்ஸாம்பிளில் ஒரிஜினல் டிஎன்ஏல ஓல்டு ப்ளஸ் ஓல்டு டிஎன்ஏ தான் இருக்கும், ரெப்ளிகேஷன் ஆனோடனே ஓல்டு ப்ளஸ் நியூ டிஎன்ஏ இருக்கும். ஸோ இந்த மாடல் நம்ம மேத்யூ மிசல்சன் அப்புறம் ஃப்ராங்க்லின் ஸ்டால் 1958 ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் திங் இஸ் கன்சர்வேட்டிவ் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் என்டையர் ஒரிஜினல் டிஎன்ஏ, தட் இஸ் 2 டபுள் ஸ்டாண்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ ஒரிஜினலாக தான் இருக்கும். ஸோ நியூ டிஎன்ஏ மாலிகுல், ஸோ இப்போ ஒரு ஸ்டாண்டை விட்டு இன்னொரு ஸ்டாண்டு பிரியாது, 2 ஸ்டாண்டு ஒன்றாவே இருக்கும். அது ரெப்ளிகேட் ஆகும்போது மறுபடியும் 2 ஸ்டாண்டாகவே தான் ரெப்ளிகேட் ஆகும். ஸோ அதுக்கோட எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க. ஓல்டு இருக்கும், ரெப்ளிகேஷன் ஆனதுக்கப்புறமும் ஒன்று ஓல்டாக இருக்கலாம், இல்லை நியூவாக இருக்கலாம். ஸோ பேரண்ட் டிஎன்ஏ ஃபுல்லாகவே கன்சர்வ் ஆகிடும், தட் இஸ் அதை தன்னை பாதுகாத்துக்கும். ஸோ ரெப்ளிகேட் ஆகும்போது அது மாதிரியே 2 ஸ்டாண்டாகவே இன்னொரு டிஎன்ஏ அப்படியே காப்பி பேஸ்ட் ஆகும். ஸோ டிஸ்பர்சிவ் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மெத்தடில் ஓல்டு டிஎன்ஏயும் இருக்கும், நியூ டிஎன்ஏவும் இருக்கும். ஸோ இதில் ஓல்டு அண்ட் நியூ டிஎன்ஏயும் ஒன்றா கலந்துருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ரெப்ளிகேஷன் ஆனதுக்கப்புறம் ஓல்டு நியூ, ஸோ 2 ஸ்டாண்டுமே மிக்ஸ்டாக, ஸோ 2 ஸ்டாண்டில் ஓல்டு நியூ எல்லாமே மிக்ஸ்ட் ஆகி இருக்கும். ஸோ இங்கே இது ஃபுல்லாக ஓல்டாகவும் இருக்காது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நியூவாகவும் இருக்காது. ஸோ எல்லாமே இந்த டிஸ்போசிவ் மெத்தடில் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.